கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இரகசிய வருகையின் இரகசியங்களை பற்றி நாம் ஒவ்வொரு காரியமாக படித்து கொண்டு வருகிறோம். மத்தேயு 24ஆம் அதிகாரத்தில் 40-41 வசனங்களின் அடிப்படையில் இரகசிய வருகையின் கருத்து தவறானது என்பதை நம்ம முந்தின பாடத்தில் கற்றுக்கொண்டோம். அந்த வசனங்கள் இரண்டாம் வருகையின் போது ஒரு கூட்டம் தேவனால் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள், ஒரு கூட்டம் கைவிடப்படுவார்கள் என்கின்ற அந்த ஒரு கருத்தை நம்ம புரிந்து கொண்டோம். அந்த வசனங்கள் எந்த விதத்திலையும் இரகசிய வருகையை பற்றி பேசவில்லை என்று நம்ம பார்த்தோம். நேற்றைய பாடத்தின் ஒரு கருத்தை நம்ம படித்துவிட்டு இந்த நாளுக்குரிய பாடத்திற்குள்ளாக நம்ம கடந்து செல்லுவோம். மத்தேயு 24ஆம் அதிகாரம் 39வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, ஜலப்பிரளயம் வந்து அனைவரையும் வாரிக்கொண்டு போகும் மட்டும் உணராதிருந்தார்கள், அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். இதை சொல்லிட்டு தான் வசனம் 40-41 ஆண்டவர் பேசுகிறாரு. 2 பேர் வயலில் வேலை செய்கிறாங்க, ஒருத்தன் எடுத்துக்கொள்ளப்படுவான், ஒருத்தன் கைவிடப்படுவான். 2 ஸ்திரீ ஏந்திர மறைக்கிறார்கள், ஒருத்தி ஏற்றுக்கொள்ளப்படுவாள், ஒருத்தி கைவிடப்படுவாள் அப்படிங்கிற அந்த வசனத்தை ஆண்டவர் பேசுகிறாரு. அப்போ மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நோவாவின் காலத்தில் நடந்த மாதிரியே நடக்கும். என்ன நடக்கும் அப்படின்னா, நோவாவின் காலத்தில் 2 விதமான கூட்டம் காணப்பட்டது. ஒன்று நோவாவின் குடும்பம், 8 பேர் அடங்கிய ஒரு குடும்பம். இரண்டாவது முழு உலகமும் ஒரு கூட்டமாக அங்கே காணப்பட்டது. இப்போ ஆண்டவர் அந்த அழிவில் யாரை தப்புவிச்சார் அப்படின்னா, நோவாவின் குடும்பத்தை தான் காப்பாற்றினார். தேவனுக்கு பிரியமாய் அவர்கள் காணப்பட்டதனால அவர்கள் காப்பாற்றப்பட்டார்கள். ஆனால் முழு உலகத்தையும் துன்மார்க்கரில் ஆண்டவர் அளித்தார். அதே மாதிரி இயேசுவினுடைய 2ஆம் வருகையிலும் தேவனுக்காக வாழ்ந்த ஒரு கூட்டத்தை ஆண்டவர் ரட்சிப்பார், ரட்சிப்பை தருவார், பரலோகத்திற்கு அழைத்து செல்லுவார். இயேசுவுக்காக வாழாத மனம் திரும்பாத துன்மார்க்கர்களை அங்கே அழிவிற்கு விட்டு விடுகிறார் அப்படிங்கிறத இங்கே நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். சரிங்களா? அப்போ மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் ஒருத்தன் ஏற்றுக்கொள்ளப்படுறான், ஒருத்தன் கைவிடப்படுறான் அப்படின்னா தேவனுடைய பிள்ளைகள் ஏற்றுக்கொள்ளப்படுகிறார்கள், தேவனுடைய பிள்ளைகள் அல்லாதவர்கள் கைவிடப்படுகிறார்கள் அப்படிங்கிற கருத்தை நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். இந்த இரகசிய வருகையினுடைய கோட்பாடு தவறு என்பதற்கு ஆண்டவர் ஒரு உவமையை இந்த அதிகாரத்தில் சொல்கிறார். இது உவமை என்பதை விட புரிந்து கொள்வதற்காக சொல்லப்பட்ட ஒரு பாடமாக இது காணப்படுகிறது. சரிங்களா? வசனம் 45 51வது வசனம் வரைக்கும் நம்ம படிக்கும் பொழுது சில முக்கியமான அந்த கருத்துக்களை நம்ம புரிந்து கொள்ள முடியும். ஏற்ற வேளையிலே தன் வேலைக்காரருக்கு போஜனம் கொடுத்து அவர்களை விசாரிக்கும்படி எஜமான் வைத்த உண்மையும் விவேகமும் உள்ள ஊழியக்காரன் யாவன். ஆண்டவர் என்ன சொல்ல வராரு? உண்மையான ஊழியக்காரன் யாரு? ஏற்ற வேலையில் போஜனம் கொடுத்து உடன் வேலைக்காரரை விசாரித்து அவர்களை பாதுகாத்து இந்த வேலையை செய்கிற உண்மையான விவேகமுள்ள ஊழியக்காரன் யாவன் அப்படின்னு கேட்குறாரு. வசனம் 46 பாருங்களேன். எஜமான் வரும்போது அப்படி செய்கிறவனாக காணப்படுகிற ஊழியக்காரனே பாக்கியவான். எஜமான் திரும்பி வரும் பொழுது எஜமான் சொன்ன மாதிரியே ஏற்ற வேளையில் போஜனம் கொடுத்து உடன் ஊழியக்காரரை விசாரித்து உண்மையும் விவேகம் உள்ள ஊழியக்காரனாக இருக்கிறவங்க பாக்கியவான் அப்படின்னு சொல்கிறத பார்க்குறோம். அடுத்த வசனம் பாருங்க. தன் ஆஸ்திகள் எல்லாவற்றின் மேலும் அவனை விசாரைக்காரனாக வைப்பான் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். அந்த உண்மையான ஊழியக்காரனுக்கு அடுத்த ஒரு பொறுப்பை ஆண்டவர் தராருங்கிறத பார்க்குறோம். வசனம் 48 பாருங்களேன். அந்த ஊழியக்காரனோ பொல்லாதவனாக இருந்து என் ஆண்டவன் வர நாள் செல்லும் என்று தன் உள்ளத்திலே சொல்லி கொண்டு, ஒருவேளை உண்மையற்ற ஊழியக்காரன் இருப்பான் அப்படின்னு சொன்னால் எஜமான் வர்றதுக்கு நாள் செல்லும், சீக்கிரமாக வரமாட்டார் அப்படின்னு நினச்சிக்கிட்டு வசனம் 49 தன் உடன் வேலைக்காரரை அடிக்கத் தொடங்கி வெறியரோடே புசிக்கவும் குடிக்கவும் தலைப்பட்டாள். நல்ல ஊழியக்காரன் உடன் வேலைக்காரனை விசாரிக்கணும், ஏற்ற வேலையில் போஜனம் கொடுக்கணும். ஒருவேளை அவன் உண்மையற்ற ஊழியக்காரன் இருப்பான், பொல்லாதவனாக இருப்பான்னு சொன்னான், வேலைக்காரரை விசாரிக்காமல் அடிக்க துவங்கி
ஏற்ற வேலையில் போஜனம் கொடுக்காதபடிக்கு ஆண்டவன் வர நாள் செல்லும்னு சொல்லி மனம் போன போக்கில் அவன் வாழ்ந்துட்டு இருப்பான் அப்படின்னு சொன்னான். வசனம் 50 கவனிங்க. அந்த ஊழியக்காரன் நினையாத நாளிலும் அறியாத நாளிலும் அவனுடைய எஜமான் வந்து. இப்போ இந்த கதையை நல்லா புரிஞ்சுக்கோங்க. எஜமான் அப்படிங்கிறது இயேசு கிறிஸ்து. அவர் வர்றேன்னு சொல்கிறது இரண்டாவது வருகை. அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இரண்டாவது முறை வரும் பொழுது எந்த ஊழியக்காரர்கள், அதாவது எந்த தேவனுடைய பிள்ளைகள் ஏற்ற வேலையில் போஜனம் கொடுத்து உடன் வேலைக்காரர்களை விசாரித்து உண்மையும் விவேகமுள்ள ஊழியக்காரர்களாக தேவனுடைய பிள்ளைகளாக காணப்படுகிறார்களோ அவர்களை தேவன் பரலோகத்திற்கு அழைத்து செல்லுவார். ஒருவேளை தேவனுக்காக வாழாதவர்கள் ஆண்டவரெல்லாம் அதை கண்டுக்க மாட்டார். மனம் போன போக்கில் வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் யாராக இருந்தாலும் சரி, அவர்களை ஆண்டவர் என்ன செய்கிறார் பாருங்க. வசனம் 51, அவனை கடினமாய் தண்டித்து மாயக்காரரோடே அவனுக்கு பங்கை நியமிப்பான், அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும். அப்போ உண்மையுள்ள தேவனுடைய பிள்ளைகளுக்கு நித்திய ஜீவனை, ரட்சிப்பின் பலனை தருகிறார். உண்மையற்ற தேவனுடைய பிள்ளைகளுக்கு, இந்த உலகத்தின் பிள்ளைகளுக்கு அவர் அங்கே நித்திய மரணத்தை, அங்கே சாபத்தை, அவங்களுக்கு உயிர்த்தெழுதலின் நம்பிக்கை இல்லாதபடிக்கு அங்கே விட்டுவிடப்படுகிறார்கள் அப்படிங்கிறத இங்கே நம்ம வந்து பார்க்குறோம். சரிங்களா? அப்போ நல்லா கவனிங்க. இந்த கதை, ஆண்டவர் சொன்ன இந்த விஷயம் ரகசிய வருகையை பற்றி அங்கே சொல்லவே இல்லை அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். கொஞ்சம் இந்த கதையை நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். நீங்கள் ஃப்ரீ டைமில் உங்கள் பைபிளில் இந்த 45லிருந்து 51வது வசனம் வரைக்கும் நீங்கள் படித்து பாருங்கள். இந்த விஷயத்தை நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஒருவேளை இயேசு கிறிஸ்து ரகசிய வருகை இருக்குது, நான் செகண்ட் கம்மிங்க்கு முன்னாடியே நான் ரகசியமாக வந்துடுவேன் அப்படின்னு ஒரு வேளை சொல்லியிருப்பாருன்னு சொன்னால், இந்த கதையில் ஆண்டவர் எப்படி சொல்லியிருப்பார் தெரியுங்களா? அதாவது ஒருத்தன் உண்மையாக இருக்கிறான், ஒருத்தன் பொல்லாதவனாக இருக்கிறான் அப்படின்னு வச்சுக்கோமே. இப்போ உண்மையாக இருக்கிறவனை ரகசியமாக வந்து கூட்டிகிட்டு போவார் அப்படின்னா, இந்த கதையில் இந்த பொல்லாத ஊழியக்காரனுக்கு தெரியாமல் ரகசியமாக வந்து அந்த நல்ல ஊழியக்காரனை மறைமுகமாக கூட்டிகிட்டு போயிருப்பார். அப்படி தான் சொல்லியிருக்கணும் இல்லையா? ஆனால் ஆண்டவர் அப்படி சொல்லவே இல்லை அப்படிங்கிறத இங்கே நம்ம வந்து பார்க்குறோம். வசனம் 50 நீங்கள் வந்து பார்க்குறப்ப, அந்த ஊழியக்காரன் நினையாத நாளிலும் அறியாத நாளிலும் அவனுடைய எஜமான் வந்து. இரண்டாம் வருகை இந்த உலகத்திற்கு திடீரென்று நடக்கக்கூடிய சம்பவம். யாருமே எதிர்பார்க்காத நேரத்திலும் எதிர்பார்க்காத நாளிலும் ஆண்டவர் சடிதியாக திடீரென்று இந்த உலகத்திற்கு அவர் வரும் பொழுது, தேவனுடைய பிள்ளைகளாக ஆயத்த நிலையில் காணப்பட்டவங்க தான் பரலோகம் போக முடியும். தேவனுடைய பிள்ளைகளாக இல்லாமல் ஆயத்தமடையாத பிள்ளைகளை ஆண்டவர் அழிவிற்கு விட்டு விடுகிறார் அப்படிங்கிறத இங்கே நம்ம பார்க்குறோம். சரிங்களா? அப்போ இந்த 24ஆம் அதிகாரம் இரண்டாம் வருகையை பற்றி பேசுது, ரகசிய வருகையை பற்றி பேசலை. ஒருத்தன் எடுத்துக்கொள்ளப்படுறான், ஒருத்தன் கைவிடப்படுறாங்கிற கருத்து அது ரகசிய வருகையை பற்றி பேசவில்லை. இரண்டாவது வருகையில் ஆயத்தம் உள்ளவர்களை ஆண்டவர் கூட்டி செல்கிறார், ஆயத்தம் இல்லாதவர்களை ஆண்டவர் விட்டு செல்கிறார் அப்படிங்கிற அந்த ஒரு கருத்தை தான் இந்த வசனங்கள் நமக்கு கற்றுத்தருகின்றது. ஆண்டவர் அந்த விதத்தில் தான் பேசினார் அப்படிங்கிறத இங்கே நாம் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். எனவே ரகசிய வருகை என்கின்ற கோட்பாடு வேதத்தில் சொல்லப்படாத, ஆண்டவர் சொல்லாத, தீர்க்கதரிசிகள் சொல்லாத, அங்கே அப்போஸ்தலர்கள் சொல்லாத ஒரு உபதேசமாக காணப்படுகிறது. அந்த தவறான உபதேசத்திலிருந்து நாம் வெளியே வருவதற்கு தேவனுடைய உதவியை நாடுவோம். தேவனுடைய மெய்யான சத்தியங்களை வேதத்தில் உள்ளபடியே கற்றுக்கொள்வதற்கு நம்ம பிரயாசப்படுவோம். வேதத்தில் இந்த மாதிரி பல தவறான உபதேசங்கள் இன்றைக்கி சபைகளில் சொல்லப்படாத உபதேசங்களை பேசிகிட்டு இருக்காங்க. இன்றைக்கி மறித்த உடனே நல்லவனாக இருந்தால் பரலோகத்துக்கு போயிடுறான், கெட்டவனாக இருந்தால் நரகத்துக்கு போயிடுறான் அப்படிங்கிற ஒரு கருத்தை சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆனால் வேதம் அப்படி சொல்லவே இல்லை அப்படிங்கிறத புரிந்து கொள்ள வேண்டும். நரகம் நித்தியமாக எரிஞ்சிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க, அதுவும் பைபிளில் சொல்லப்படாத ஒரு விஷயமாக காணப்படுகிறது. இது போன்ற பல
வேதத்தில் சொல்லப்படாத தப்பான உபதேசங்கள் இன்றைக்கி சபைகளில் பிரசங்கிக்கப்படுகிறது. அந்த தவறான உபதேசங்களிலிருந்து நாம் வெளியே வருவதற்கும் தேவன் சொன்ன மெய்யான சத்தியங்களை கற்றுக்கொண்டு இரட்சிப்பின் உறுதியை பெற்றுக்கொள்வதற்கு நாம் பிரயாசப்படுவோம். தேவன் நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமென்.